ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம நெய் தோசை ஊற்ற போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது கீ ரோஸ்ட்டு, நெய் தோசை என்ன வேணால் சொல்லாங்க, கல் தோசை. இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஊற்றி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ கரண்டியை அழுத்தக்கூடாது, அப்படியே மேலோட்டமாக நல்லா வலிச்சு விடணும். இப்போ நெய்யை வந்து ஊற்றிக்கிறோம். நெய்யை வந்து அங்கங்கே ஊற்றி விடணும். ஒரே பக்கமாக குட்டா போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுற்றியில் ஊற்றிட்டு அப்புறம் தோசை திருப்பியை வச்சு அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். அழுத்தாமல் அப்படியே அந்த நுனியில் அப்படியே படுற மாதிரி வச்சு மெதுவாக அப்படியே லேசாக அப்படியே பூவாட்ட அப்படியே பட்டுனாப்பில் அப்படியே தேய்ச்சி விடணும். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். அங்கங்கே நெய் நின்னா அந்த வாசனையே இருக்காது. சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைங்க. மூடி இல்லாட்டி இப்படி சிம்மில் வச்சு சும்மாவே நல்லா வேக வைக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே முருகலாக இருக்கும்போதே திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம், முதல்ல ஒரு 3 நிமிஷம், மறுபடியும் ஒரு 2 நிமிஷம். இது வந்து சிம்மில் வச்சு செய்யும்போது தான் நெய் தோசை வந்து ரொம்ப நல்லா வருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தக்காளி தொக்கு பண்ணியிருக்கிறோம். செம காம்பினேஷனுங்க தக்காளி தொக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.